அனைவருக்கும் வணக்கம். ஜிங்க் ஃபாரெக்ஸ் சேனலுக்காக ராஜ்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரத்துக்கான கோல்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம். ஏன்னா நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே மிசைலை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான போர் பதற்றம் எல்லா பக்கமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ கோல்டோட மூவ்மெண்ட், க்ரூட் ஆயிலோட மூவ்மெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து வாட்ச் பண்ணுறாங்க. ஏன்னா எந்த இடத்துல வந்து போர் நடக்குதோ அப்போல்லாம் கோல்டு, க்ரூட் ஆயிலெலாம் வேகமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஏற்கனவே கோல்டு வந்து அதிகமாக தான் மூவ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த வார் நடக்கிறதுனால இப்போது அதோட மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து ட்ரேடிங் சம்மந்தமாக வந்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ முதல்ல இந்த வார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1 அன்னைக்கு இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா சிரியாவில் இருக்கிற ஈரானோட கன்சுலேட் மேலே வந்து பாம் பண்ணி ஒரு 8 பேர் வந்து கொண்டுட்டாங்க. எல்லாமே ஹையர் அஃபீஷியல்ஸ், ஈரானோட ஹையர் அஃபீஷியல்ஸ். ஸோ அதுக்கு நாங்கள் பழி வாங்குவோம் அப்படின்னு வந்து போன வாரம் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நேற்று விடிய காலையில் பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க. பட் அந்த அட்டாக்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 99% வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இஸ்ரேல் வந்து அவங்களோட அந்த அயன் டோம் ப்ளஸ் யூஎஸ் அண்ட் யூகே அவங்களோட ஹெல்ப்போட வந்து எல்லா மிசைலுமே வந்து அங்கேயே அழிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு பெரிய சேதம் வந்து எதுவுமே இல்லை. அண்ட் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து அட்டாக் பண்ணிட்டோம், ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை, எந்த அட்டாக்கும் மேலே நாங்கள் நிறுத்திட்டோம். ஸோ இப்போது திருப்பி இஸ்ரேல் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது அட்டாக் பண்ணாங்கன்னா எங்களை நாங்கள் மறுபடியும் இதை விட அதிகமாக அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து அந்த சண்டையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது இஸ்ரேல் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன்னா ஸோ நம்ம அவங்கள அடித்தோம், அவங்க திருப்பி நம்மளை அடிச்சிட்டாங்க, இதோட இந்த சண்டை முடிஞ்சிச்சு, நம்ம நிறுத்திக்குவோம் அப்படின்னு நிற்கிறாங்களா, இல்லை நீங்கள் இப்போ அட்டாக் பண்ணது நாங்கள் திருப்பி அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க ஏதாவது அடுத்த மூவ்மெண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது இனி இந்த வாரம் தான் இனிமேல் பார்க்க முடியும் நம்ம. ஸோ அது வர நியூஸ் வச்சு தான் நம்ம என்னென்னு சொல்ல முடியும். பட் இப்போ நேற்று நடந்த அட்டாக்கு ஸோ மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நாளைக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ போன வெள்ளிக்கிழமை மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ கண்டினியூஸாக வந்து ஏறிட்டு இருந்த கோல்டு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸு அது வந்து பார்த்திங்கன்னா போன வெள்ளிக்கிழமை தான் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா ஹையில் ஒரு பெரிய விக் வச்சுருக்கு பாருங்கள் இந்த இடத்துல, ஓகேங்களா, இந்த வீக் ஹை அப்படின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு கன்ஃபார்மாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த விக்கு கீழே இங்கே எப்பயுமே நான் வந்து இந்த இடத்துலையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து வச்சுக்குவேன் லைனை. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேண்டில் வந்து பார்க்கும்போது, ஏன்னா இந்த இடத்துலேருந்து பம்ப் பண்ணியிருக்க மணி இருக்கு இல்லையா, இங்கே ஸோ இங்கே எல்லாமே வந்து யாரெல்லாம் பிகினிங்லேருந்தே வந்து ஒரு பெரிய ஃபண்டு கோல்டு வந்து வாங்கி போட்டாங்களோ அவங்கள வந்து ஒரு ஒரு ப்ராஃபிட் வந்து இந்த இடத்த வந்து புக் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் வந்து டாப்பில் வந்திருக்கு. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து ஒரு பெரிய 80-85 போயிட்டு இப்போ தான் வந்து கூல் ஆகுது. சரி, ஓகே. ஸோ இந்த இடம் வந்து பார்த்துட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஸோ இனிமேல் வந்து இந்த பக்கம் வந்து இதை கிளியர் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக இந்த இடம் வந்து ஒரு செல்லிங் ஏரியாவாக தான் இருக்கும். பட் ஆனால் கோல்டு செல்லிங் வந்துருச்சா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு மைனர் ப்ராஃபிட் புக்கிங் மேலே நடந்ததுனால தான் இந்த இடம் இப்படி வந்திருக்கு. இப்போ நாளைக்கு வந்து இந்த சண்டையாலலாம் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு நாளைக்கு தான் நம்ம பார்க்க முடியும். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கோல்டோட ட்ரெண்ட் லைன் ஃபஸ்ட்டு இது வந்து டே சார்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இந்த டே சார்ட்டில் ஸோ இந்த இடம் வரைக்குமே வந்து கோல்டுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராங் சப்போர்ட் டே கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2200 2250 இந்த ரேஞ்சில் வந்து வரும்போதே கோல்டுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. அது வரைக்குமே வந்து இந்த ட்ரெண்ட் வந்து கோல்டுக்கு வந்து பை தான். ஸோ இந்த இடம் வந்து ஒரு பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டாக கோல்டு வந்து ஒரு செல்லிங் ட்ரெண்டுக்குள்ளே போகுமே கண்டி. ஸோ இந்த இடம் வரைக்குமே ஸ்ட்ராங் வந்து பை ட்ரெண்டு தான். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ஏரியா வந்து நம்ம பிக் பண்ணலாம் பையருக்கு. ஸோ
பட் இது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொல்ல வரேன்னா, கோல்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் 1 மந்த் சார்ட் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து கிளியர் பண்ணி கோல்டு மேலே வந்து ஏறி இருக்கு. ஸோ ஏறி ஸ்ட்ராங்காக வந்து ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஒரு இன்வெர்டட் ஹேமர் வந்திருக்கு. ஸோ இங்கே கீழே வந்து ஆனால் அது கீழே இறங்கவே இல்லை. ஸோ நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க இங்கே செல்லேருந்து அப்படியே கோல்டு கீழே இறங்கிடும். இல்லாமல் இங்கே அக்யூமுலேட் பண்ணி மறுபடியும் இங்கேருந்து மேலே போய் ஹையர் ஆகி இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் இங்கே போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு ஃபால் ஆகி மறுபடியும் அங்கேருந்து அக்யூமுலேட் ஆகி மேலே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து ஒரு பெரிய ரேலி, ஹியூஜ் ரேலி. எங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400லேருந்து பார்த்தீங்கன்னா 1900 வரைக்குமே வந்து ஒரு ஹியூஜ் ரேலி வந்து ஆயிருக்கு. ஸோ அந்த ஹியூஜ் ரேலியில் இருந்து தான் 2012லேருந்து இந்த 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபால் ஆகி நடுவில் ஒரு கன்சாலிடேஷன் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே அக்யூமுலேட் ஆகி ஸோ இந்த இடம் 2020க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த கடந்த ஒரு 2 வருஷமாக மறுபடியும் ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்து கீழே போயிட்டு லிக்விடிட்டி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஸோ இங்கேருந்து தான் கோல்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ ஸோ இந்த ரேலி இப்போ இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது பார்த்தீங்களா, நான் இன்னுமே அதிகமாக போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே ஆரம்பித்தது அவ்வளோ சீக்கிரமாக வந்து கீழே வந்து இறங்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து எவ்வளோ கீழே வந்தாலுமே வந்து ஸ்ட்ராங்காக பை எடுத்துகிட்டு அக்யூமுலேட் பண்ணிவிட்டு இன்னும் வந்து மேலே போகும் அப்படின்னு தான் வந்து நான் எதிர்பார்க்குறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, கோல்டு ப்ரைஸ் அவுட்லுக் வந்து கொடுத்துருக்காங்க ஏப்ரல் 13. அதாவது நேற்று 2300லேருந்து 2700 வரைக்குமே வந்து போகும் இந்த வருஷத்துக்குள்ள அப்படின்னு வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் ஒரு டாப் புரோக்கர் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. கோல்டு வந்து ரொம்பலாம் கீழே வர மாதிரிலாம் தெரியல. ஒரு கரெக்ஷன் எடுத்து ஒரு டாப்ல இருந்து சின்ன சின்ன கரெக்ஷன் எடுத்து வருமே கண்டி கோல்டு நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்பாக தான் டெக்னிக்கல் அனலைசிஸ் படியும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இவங்க போடுற சண்டை போர் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சேஃப்டி, ஒரு சேஃப் எவன் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே தேடி போகிற இடம் கோல்டு தான். ஸோ அதனால் கோல்டோட டிமாண்ட் அதிகமாகிட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து போயிட்டே இருக்குது. நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ நம்ம சொல்கிறது ஃபைனலாக கோல்டு வந்து கீழே வந்துச்சு ஒரு வேளை அப்படின்னா சின்ன சின்னதாக அக்யூமுலேட் பண்ணிக்கோங்க. அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா ஒரு டாப்பில் போகும்போது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.